அவன் வந்தா இந்திய நாகரிகங்கிற, திராவிட நீ திராவிட நாகரிகங்கிற, தமிழன் நாகரிகம் தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாக்கு சுளிக்கிறமா? ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. வந்தா நான் நிமிந்துருவேன். நான் யாருன்னு தெரிஞ்சிடும். சாகிறதுன்னு ஆயிடுச்சு. அது தன்மானத்தோட செத்து போண்டிதானே. என்ன எப்படியும் வரப்போகுது மரணம், எப்படியும் சாக போறோம். நம்ம உயிரோடு இருக்கும்போது சாவு வராது. சாவு வரும்போது உயிரோடு இருக்க போறது இல்லை. எதுக்கு பார்க்கணும்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாவன்னு தெரிஞ்சும் போய் சத்தான். அந்த இனத்துல வந்த கூட்டம் இன்னைக்கு அப்ப ஒரு சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி போய் முட்டிக்கால் போட்டு நின்றுட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாவம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுறான்னு போனான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான். அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப ஒரு சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுகிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்யற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே அதுல இருக்கிறதுனாலே அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வதான் தான் தேசப்பற்றுனா அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேரு தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி? இது எது வேணாலும் பேசலாம். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள நீங்க கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எங்க அடமானம் இருந்துச்சா? என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு. சிறந்த பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும். ஏன் இந்த முன்னோர்களை மொழியை காக்க போறான்னு இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு செத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள்னு இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள்ல அதை கொண்டாடுங்க. அப்படிதான் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும். உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாம் மதுரையில் வாழ்றீங்க, சிவன் கீழடியில தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு கூடி தானே வாழ்ந்திருக்கும். அப்ப கீழடியில 2 ஏக்கர் தோண்டிட்டு மூடிட்டு போன யாரா பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 100-200 ஏக்கர் தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழனின் தொன்மம், தமிழனின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்திற்கு வந்துடும். இன்னும் யாரப்பா மோகஞ்சாராவா பேசிட்டு இருக்கிறான், அதே பேசிட்டு இருக்கிறான், அதுவே தமிழன் நாகரிகம். ஆனா அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல. அங்க என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில அந்த காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை காட்டுக்க முடியல. இப்ப இன்னைக்கு இதை இது தோண்டுனா தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். ஆதிச்சநல்லூர் தோண்ட மாட்டேற, பல இடத்துல தோண்ட சொல்றான், நீ தோண்ட மாட்டேங்கிற. ஏன் 2 ஏக்கர்ல தோன்ற? இந்த கீழடியில தோண்டி எடுத்ததுல எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போன? இங்க ஒரு அருங்காட்சியம் கட்டி வைக்க முடியாதா? வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவன் வந்தா இந்திய நாகரிகங்கிறான், திராவிட நீ திராவிட நாகரிகங்கிற, தமிழன் நாகரிகம் தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாக்கு சுளிக்கிறமா? ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. வந்தா நான் நிமிந்துருவேன். நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாற்று. இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு? எப்படி? எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துடக்கூடாது, எதுவும் இருந்துடக்கூடாது. இவன் பேச மாட்டான். சிங்கார விளரையோ, ஜீவானந்தத்தையோ, மறைமலை அடிகரையோ யாரையும் பேச மாட்டான். இவன் தெய்வ திரும்ப முத்துராமலிங்கத்தவரையோ, ஒரு தாத்தா காமராஜரையோ, மாடு இழுக்க திணறுகிற அந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்க இழுத்தான் என் பாட்டன் வாவுச்சி ஒருத்தன் பேசுறான். அந்த நாட்டில் வல்லபாய் பட்டேல பேசுறவ வரலாற்றுல என் பாட்டன் வாவுச்சியை பேசுறானா? ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு மனிதனை சொல்லு பார்ப்போம். ஒரு மனிதனை தன் சொந்த சொத்தையெல்லாம் வித்து விட்டு நாட்டின் மானங்க கப்பல் ஓட்டின ஒரு மகான் யாரையாவது ஒருத்தனை சொல்லு பார்ப்போம். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்துல மண்ணனை வித்து சாப்பிட்டான் வறுமையிலங்கிறது எவனுக்காக இருக்காங்க வரலாறு? வந்தம் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு 2 ஏக்கர்ல கடற்கரையில கல்லறை வச்சு படுத்திருக்க. எங்கடா இருக்கு எங்க அடையாளம்? எங்க பாட்டனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவனுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ? மரப்பாச்சி பொம்மை தண்டி எங்க அரண்மனை வாசல் இருக்கு சிவகங்கை, எங்க பாட்டிக்கு பேரனாச்சா இருக்கு சில ஏறி மாலை போட ஏணி வச்சிருக்கா நீ? கொலை வரி வந்துடும். சரி, அமர்நாத் இடங்கள்ல பணியிட மாற்றங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த ஆய்வு நடத்தின ரிப்போர்ட்டை திரும்ப கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ண சொன்னாங்க. இப்போ அதுக்குள்ள
தொடர்ந்து பணியிட மாற்றம். இதெல்லாம் நீங்க அண்ணன்ட்டே கேளுங்க. உங்களுக்கு எனக்கு வர கோவையா உங்களுக்கு வர மாட்டேங்குது? அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடுது உங்களுக்கும் ஓடுது. இன உணர்வு மான உணர்வு கொண்டு இந்த இனம் எழுச்சி வரல, இதான் நடக்கும். திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த எதுக்கு என்ன ஆயிரப்போகுது? சாகிறதுன்னு ஆயிருச்சு. அது தன்மானத்தோட செத்துட்டு போண்டிதானே. இவன் என்ன எப்படியும் வரப்போகுது மரணம், எப்படியும் சாக போறோம். நம்ம உயிரோடு இருக்கும்போது சாவு வராது. சாவு வரும்போது நம்ம உயிரோடு இருக்க போறது இல்லை. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மாத்துவோம், அதிகாரியம் மாத்தும். தெரியுது இல்ல நம்மளுக்கு செய்யறாருன்னு தெரியுது இல்ல. கள்ள மதுங்கிறா, கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு 10 லட்சம் செத்தவனுக்கு கொடுக்குறா. சாராய ஆளை வச்சு காய்ச்சி விற்கிற முதலாளி கள்ள எப்படி மதுன்னு சொல்லலாம்? யாராவது சொல்லு, ஒருத்தன் கேளு. அது பசும்பால், இது பணம்பால். புள்ள தின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பசு, இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை. இயற்கையின் அருங்கொடை. இந்திய மருத்துவ கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு, அரசியலமைப்பு சொல்லுது அது உணவின் ஒரு பகுதின்ட்டு, உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது, அந்த கழகம் சொல்லுது இப்ப உணவின் ஒரு பகுதி கல்லு மது இல்லைன்ட்டு. நீ கள்ள மதுன்னு சொல்லு விடு. டாஸ்மார்க் இருக்கிற சரக்குக்கு பேர் என்ன சொல்லு? அதை காட்சி விற்கிறவன் யாரு சொல்லு? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை? இங்க மட்டும் எப்படா கல்லு மதுவாச்சு? நானும் எங்க ஆத்தால் அப்பனுமாட கண்டுபிடிச்சங்கல்ல. இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளா என் பரம்பரையோடு இருக்கிற உண்டு. இங்க கரும்பு, வாழை, அது மாதிரி தென்னை, பனை என்னுடைய தேசிய மரம், என்னுடைய அடையாளம். அத கல்லு மதுன்னு சொல்லி குதிக்கிற. ஏன்னா கல்ல குடிச்சிட்டு போயிடுவான், உன்னோட வியாபாரம் படுத்துக்கிறோம். நீ காய்ச்சற ஆலையில் விற்கிற சரக்கு விலை குறைஞ்சிரும், வியாபாரம் குறைஞ்சிரும், உனக்கு வர லாபம் பல ஆயிரம் கோடி. இது கேட்கறதுக்கு ஒருத்தன் கிடையாது. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை வித்தாங்களா? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன். அதெல்லாம் மும்பையில நீங்க அதானியுடைய போர்ட்ல 20 லட்சம் கோடிக்கு மேல 20 லட்சம் கோடிக்கு மேல அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க. 20,000 கோடிக்கு மேல வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா? கப்பல் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், பயன்படுத்தினா 2 பேரை கைது பண்ற, வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பன சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல் கரம்ப. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவன் எங்க இருந்தான்? எங்க இருந்தா வாங்கினவன்? எவனை கைது பண்ண நீ? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வர்றீங்க இல்லையா? நான் வித்துட்டு தானே இருந்திருப்பான். நேத்து விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யாரு? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்ல. திரும்ப சொல்றேங்க. ரூசா சொல்றா, குற்றவாளியை பிடிச்சு தூக்கல போடுறதை நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கல போடுறாங்கிறான். நீ குற்றவாளி யாருன்னு பாரு. எப்படி சரக்கு வருது, எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ கிளைய வெட்டிக்கிட்டு இருக்கா? நீ பாரு, உள்ள போட்டதுனால இந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவி பலியாயிட்டான், அவ்வளவுதான். வேற அந்த 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்றாங்க, எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான். கணக்கில்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள், கோயில் வளாகங்கள்ல விற்கிது, கல்லூரி முன்னாடி விற்கிது, பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்கிது, கஞ்சா சாக்லேட் மிட்டாய். பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்கார்ந்துருக்கு வகுப்புல. ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க, அவங்க பேச முடியாது, பேசினா நீ வேலையை விட்டு நீக்குவேன். சாராயம் விற்கிற அரசு கொக்கைனை கைது பண்ணுது. எப்படி இருக்கு? எப்படி நீங்க எப்படி ஆட்சி முறை இருக்கும்? நம்ம குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிச்சிட்டு வரக்கூடாது, கைது பண்ணிக்கிறோம். எப்படி? அப்ப நீ எங்க ஒரு அவசர ஊதி ஆம்புலன்ஸை நிறுத்து, ஏற்றி கொண்டு வீட்டில் இறக்குங்களா? ஏன்னா இது எப்படி ஒரு நாடு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனா குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போலாம். ஒருத்தனும் கழியக்கூடாது, ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது. தேசிய செம்மொழி நிறுவனம் வந்து சமஸ்கிருதத்துக்கு 800 கோடி ஒதுக்கியிருக்கு, தமிழுக்கு வந்து 140 கோடி. இதுக்கு அண்ணன் என்ன செய்யறது சொல்லுங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. ஒன்னு நீங்க விளங்கிக்கணும், அவர்கள் மொழி இறந்துருச்சு, சமஸ்கிருதம் இறந்துருச்சு. அந்த மொழியை அதிகாரத்தை கைப்பற்றின உடனே அந்த தாய்மொழி, அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அவர்கள் போராடுறாங்க.
எங்கள் மொழி இறந்து கொண்டிருக்குது, செத்து கொண்டிருக்கு, ஏறக்குறைய செத்துருச்சு. அந்த செத்து கொண்டிருக்க எங்கள் தாய்மொழியை நாங்கள் உயிர்ப்பிக்க துடிக்கிறோம். அதுக்கு எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, அதனால அந்த அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம். விளங்கிச்சா? அவர்கள் மொழி மேல இருக்க பற்றை யாரும் குறை சொல்ல முடியாது. அவங்க தாய்மொழி மேல இருக்கிற ஈடுபாட்டை, அதை காப்பாற்றணும் துடிக்கிறதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதிகாரத்தில் இருக்கிறவர் எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. நீங்க அண்ணன்ட்டே சிக்கன் 5 மான் வச்சு செய்றீங்க, இப்படி வந்து நின்றுட்டு கேள்வியா கேட்டுக்கிறீங்க. ஒரு கேள்வியை கேட்கலாம்ல? இல்ல இங்கேயே எங்க ஆளுங்க, எங்க அண்ணங்க எல்லாம் நிறைய அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்று இருக்குது, செம்மொழி ஆய்வு நிறுவனம்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்க வேண்டியதானே.